எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்கே ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கி சண்டே வரும் சூப்பரான ஒரு சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் சாதம், சிக்கன் குழம்பு, ஈரல் வறுவல் வச்சுருக்கேன், ஆனியன் வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, பட்டை 2, கிராம்பு 3, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் பட்டையை, வெங்காயம் 2. இங்கே பாருங்கள், சோம்பு, மிளகு, ஜீரகம், தனியா, பட்டை, கிராம்பு, 4 ஏலக்காய் அப்படியே நல்லா பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொடி பண்ணிவிட்டு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஃப்ரெண்ட்ஸ். கார மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். தீயை வந்து மிதமாக வச்சுங்க. அப்படியே அரைச்ச தக்காளி விதையும் சேர்த்துருங்க. 4 தக்காளி அப்படியே அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இங்கே பாருங்கள், மசாலா நல்லா செவந்து வதங்கிருக்கு. இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை அப்படியே சேர்த்துங்க. கொஞ்சம் ஈரல் இருக்குது, ஈரலுக்கு கொஞ்சம் நிறுத்திக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 கிலோ சிக்கனு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே சிக்கனை வந்து மசாலா கூட சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விடுங்க. இந்த சிக்கனுக்கு தகுந்த கல் உப்பு இது கூடவே சேர்த்து இன்னும் நல்லா கலந்து விடுங்க. 5 நிமிஷம். இது பாருங்கள், ஜாரில் இருக்க தண்ணி விட்டு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். இது பாருங்கள், கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. அப்படியே தட்டு போட்டு மூடி வைங்க. இது பாருங்கள், ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, பட்டை, கிராம்பு, 3 வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், ஈரல் எடுத்துருக்கேன், க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இந்த மசாலா கூட நல்லா சேர்ந்து வதங்கட்டும். இங்கே பாருங்கள், கார மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்ச பொடியை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துங்க. இங்கே பாருங்கள், ஈரலெல்லாம் சேர்த்துடலாம். இந்த மசாலா கூட நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்து வதக்கி விடலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்துட்டு இது பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி செவந்து வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி விடுங்க, நிறையா விடாதீங்க. கொஞ்சம் கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், தக்காளி 1 சேர்த்துருக்கேன், மிளகு 1 டீஸ்பூன். ஈரலுக்கு அந்த மிளகோடு ஒன்றும் பாதியமாக சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன், நல்லா காரம் இருக்கும். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இதில் அப்படியே சேர்த்துடலாம். அப்படியே நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுவோம். இங்கே பாருங்கள், அந்த ஈரல் முழுகிற அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு காரமெல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடிடுங்க.
சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 7-8 நிமிஷத்தில். நடுவில் வந்து 1 டைம் கலந்து விடுங்க. இது பாருங்கள், சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது. நல்லா கறியெல்லாம் பாருங்கள் பஞ்சு போல் வந்திருக்கு பாருங்கள். தேங்காய் சாதத்தில் ஊற்றிட்டு சாப்பிட்ற மாதிரியே. இது பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், தேங்காய் சாதத்தில் அப்படியே ஊற்றிட்டு சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இது பாருங்கள், இங்கே பாருங்கள், கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ட்ரையாக வேண்டாம். இங்கே பாருங்கள், சூப்பரான ஈரல் ஃப்ரை ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்ல மிளகெல்லாம் சேர்த்துருக்கிறதால நல்லா இங்கே பாருங்கள், குழம்பு கண்ட அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரியட்டும். பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். 7 ஏலக்காய் வந்து தேங்காய் சாந்து கூட அரைச்சிருக்கேன். 2 பிரியாணி இலை. நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். 5 பச்சை மிளகாய், கொத்தமல்லியிலே கருவேப்பிலை. காரமே வந்து பச்சை மிளகாய் தான் இந்த தேங்காய் சாதத்துக்கு. நல்லா காரம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விடலாம். இங்கே பாருங்கள், ஒரு முழு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால், 2வது பால், 3வது பால் ரெண்டுமே கரைச்சி திரும்ப அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம அரிசி அளந்த டம்ளர்லேயே இந்த தண்ணி அளந்து வச்சுக்கணும். 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 பீஸ் தேங்காய் வந்து 8 ஏலக்காய் சேர்த்து 7-8 ஏலக்காய் சேர்த்து தேங்காய் சாந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், இது கூடவே இந்த தேங்காய் சாந்து, மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், தக்காளி இப்போ தான் சேர்க்கணும். தக்காளி மசியக்கூடாது. தேங்காய் ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும். தக்காளி மசிஞ்சுதான் கலர் மாறிடும். அது லைட்டாக போடுங்க. இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை அப்படியே சேர்த்துருங்க. எல்லாம் தண்ணியை அளந்து வச்சுருக்கோம், அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் அளந்து வச்சுட்டேன். கல் உப்பு நல்லா கலந்து விடுங்க. உப்பு ஒரு டைம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிடுங்க. தட்டு போட்டு மூடி வச்சுட்டா தண்ணி கொதித்த பிறகு அரிசி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. அரிசியெல்லாம் சேர்த்துடலாம். அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். இங்கே பாருங்கள், தேங்காய் சாதம் ரெடியாக இருக்குது. எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் குழம்போட இந்த தேங்காய் சாதம் ஈரல் வறுவல் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேங்காய் சாதம், சிக்கன் குழம்பு, ஈரல் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஆனியன் வச்சுருக்கேன். ரைத்தா வைக்க இடம் இல்லை, தயிர் பச்சடி வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.